தொழில்காரகன் சொந்தமாக ஒரு தொழில் பண்ணுறோம், சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்கள் லக்கணத்துக்கு 10ஆம் இடம் சனி. சனிங்கிறது ஆயுள்காரன்னு குறிப்பிடும், தொழில்காரன்னு குறிப்பிடும். அடிமை தொழில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சனி குறிப்பிடுவார். அவர்களுக்கு பக்கத்துணையாக இருப்பார். இப்போ ஹோட்டல் தொழிலெலாம் இருக்க பாருங்கள். இப்போ இந்த டேபிள் துடைக்கிறவங்க, சப்ளையர் மாற்றம், அதெல்லாம் புறமே சனியோட ஆதிக்கத்தில் வரவங்க தான். சனியோட ஆதிக்கத்தில் வரக்கூடியவங்க தான் அவங்க எல்லாமே. அப்போ ஒரு மனிதனுக்கு சனி 10ஆம் இடத்தை பார்த்தாலும், சனி பகவான் 10 குடையவனை பார்த்தாலும் பாருங்கள், அவர் தொழிலில் ஓஹோன்னு இருப்பாங்க. 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க, ஒரு பாம்பாவது இருக்கணும். 10ஆம் இடத்துல ராகுகேது இருக்கலாம், சனி பகவான் இருக்கலாம். தேய்புரையில் சூரியன் சந்திரன் பாவிகள் 10ஆம் இடத்துல இருந்தால், 10ஆம் இடங்கிறது சொந்த தொழில் சுயதொழில் சொல்லக்கூடியது. அப்போ அந்த 10ஆம் இடத்துல 10 குடை ஆட்சி பெற்றிருந்தாலும் சொந்த தொழில், 1 5 9 அங்கே இருந்தாலும் சொந்த தொழில் நல்லா பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. கேந்திராதிபதி திரிகோணாதிபதி அப்படிங்கிற ஒரு கணக்கில் 10ஆம் இடத்துல ஒரு பாவி இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு கணக்கு. அது பாருங்கள், அது தொழில் ரீதியாகவே நல்லா ஜெயிச்சு வந்துடுவாங்க. சரிங்க, 10ஆம் இடத்துல 10 குடை ஆட்சி இல்லை, அவரோட 10 குடை திசை புத்தி இல்லை அப்படின்னாலும், சனி ஆயுள்காரகன், தொழில்காரகன், அடிமை தொழில்காரகன். அப்போ அந்த சனி பகவான் சொல்லக்கூடாது, அந்த 10ஆம் இடத்து அதிபதியை பார்த்தாலுமே, அதுவும் ஆட்சி பெற்றிருந்து பிறக்கணும். இப்போ சனி மகரத்துலேயும் கும்பத்துலேயும் ஆட்சி பெற்றிருந்து, துலாமில் உச்சம் பெற்றிருந்து, அந்த சனி பகவான் அந்த 10 குடையவனை பார்த்தா தொழிலில் சிறந்து விளங்குவாங்க. எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியுது, அந்த மாதிரி போய்ட்டுருக்கும். அப்போ அந்த சனி பகவான் பார்க்கும்போது 10 குடையவனை, அப்போ தொழிலுக்காரகன். அவங்ககிட்டலாம் பார்த்திங்கன்னா வேலையாட்கள் ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. அவங்ககிட்ட வேலையாட்கள் சேர்ந்தாங்கன்னா போக மாட்டாங்க திரும்பி. நீங்கள் கொடுக்குற கூலி கொடுங்க, நாங்கள் உங்கள்கிட்ட வேலை பார்க்குறோம் அப்படிம்பாங்க. ஏன்னா அவரும் மனசாட்சியோடு கொடுப்பார், மனசாட்சியோடு நடந்துக்குவார். இதாங்க 10 குடையன் 10ஆம் இடத்துல பாவியாக இருக்குன்னு சொல்கிறது. அந்த 10ஆம் இடத்த 10 குடையவனை சனி பகவான் பார்த்தா அந்த மாதிரி எப்போவும் அது வாட்டில் தொழில் போயிட்டே இருக்கும். அந்த ரோட்டு தார் போடுறவங்க, தார் வேலையில் ஒர்க் பண்ணுறவங்களாம் பாருங்களேன், அந்த சனியோட ஆதிக்கத்தில் தான் அவங்க வருவாங்க. அப்போ ரோடு கான்ட்ராக்ட் எடுத்து ஒருத்தர் செய்கிறாருன்னா அவங்கள்ட்ட 200 ஆள் இருக்கும். அவங்க பாருங்களேன், ஆனால் அந்த ஆட்கள் புறாமே சனியோட ஆதிக்கத்தில் தான் வந்திருப்பாங்க. அவங்க சாதத்தை நீங்கள் போய் வாங்கி பாருங்கள். இந்த ரோடு கான்ட்ராக்டு சம்மந்தப்பட்டது, ரெட்டின் பாத்ரூம் டிச்சு சம்மந்தப்பட்டது ஒர்க் பண்ணுறவங்க, ரெண்டாவது இந்த பில்டிங் சம்மந்தப்பட்டது, சிவில் இன்ஜினியரில் ஒர்க் பண்ணாங்க பாருங்கள். அந்த அதாவது எப்படின்னா கருங்கல் போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கீழெல்லாம் அந்த மாதிரி அஸ்திவாரம் பறிக்கிறது, அதெல்லாம் சனியோட ஆதிக்கம் தான். அந்த ஒரு பில்டிங்கு இன்ஜினியர் இருக்காருன்னா அவர்கிட்ட பார்த்திங்கன்னா 100 ஆள் இருப்பாங்க. ஏன்னா அந்த 100 ஆட்களும் பார்த்திங்கன்னா சனியோட ஆதிக்கம் தான் வந்திருப்பாங்க. 10ஆம் இடம் சொந்த தொழில் சுயதொழில் பண்ணுறது 10 குடையவனை சனி பகவான் பார்க்கணும். வேலை ஆட்கள் அதிகமாக இருப்பாங்க அவங்ககிட்ட, அதுதான் மெயின். அப்போ ஒரு நபர் இப்போ முக்கூட்டு கிரகம்னு சொல்லுவோம். அந்த முக்கூட்டு கிரகத்தில் சனியும் செவ்வாயும் குரு பகவானும் லாங்கான கிரகங்கள். அப்போ இவர் ஒரு வீடு கட்டலாமான்னு இந்த சாதகர் கேட்குறாங்க. இப்போ 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டி விற்றுருந்தீங்கன்னா, ஒரு இடம் வாங்கி விற்றுருந்தீங்கன்னா, இனிமேல் பட்டு நீங்கள் வெளியூரில் உங்கள் பூர்வத்தில் இருக்க முடியாது. வெளியில் நீங்கள் இடம் வாங்கினாலும், பழைய வீடு சனினால பழைய வீடு வாங்கினாலும் கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர்ஸ் பண்ணிக்கிறீங்க இருங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். இப்போ இந்த முக்கூட்டு கிரகங்கிறது சூரியன், புதன், சுக்கிர பகவான் பாருங்களேன், 3 கட்டத்துக்குள்ளேயே போவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் அது 3 இருப்பாங்க. சில சாதத்தில் பார்த்திங்கன்னா 2 கட்டத்தில் இருப்பாங்க. சில சாதத்தில் 3 கட்டம். இந்த 3 கட்டத்துக்கு ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்கு மேலே அவங்க பிரிஞ்சு போக முடியாது. இதுக்கு பேர் தான் முக்கூட்டு கிரகம், ஒன்றா தான் இருப்பாங்க. இது முக்கூட்டு கிரகம். அதே நேரத்துக்கு சனியும் செவ்வாயும், அப்போ குரு பகவானும் லாங் பிளானட்டு. அப்போ லாங்கில் உள்ள கிரகம், அதுதான் மெயினாக. நீங்கள் தொழில் பண்ணுறதுக்கு என்னம்மா அப்படிங்கிறத என்னுடைய வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. தொழில் பண்ணலாமா வேணாமா, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்கம் தெளிவாக சொல்கிறேன். என்னுடைய ஃபோன் நம்பர் 95 14 77 10 74. என்னுடைய சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ பழனி டிவி. என்னுடைய வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.